மித்தூஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். அரிசி முறுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த முறுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் வந்து அரிசி மாவு வந்து நமக்கு முறுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து ஓமம், 2 ஸ்பூனுக்கு வந்து கருப்பெல்லு வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சீரகம் வந்து கொஞ்சம் நுணுக்கி கையிலேயே அப்படியே நுணுக்கி வந்து சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெய் இல்லைன்னா வெண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து நெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஊறட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து இருக்கட்டும். இப்போ முறுக்குக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் வேணும்னா ஈஸியாக வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. மாவு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு முறுக்குக்கு. இப்போ இந்த மாவு வந்து முறுக்காச்சில் வந்து சேர்த்துக்கலாங்க. முறுக்காச்சிலேயே வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து இந்த முறுக்கை நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரையிலும் வேக விட்டுக்கலாம் இந்த முறுக்கை. அவ்வளோதான், சூப்பரான அரிசி முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டக்குன்னு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி அரிசி வச்சு ஈஸியாக வந்து ஒரு ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு வந்து சுட்டு எடுத்து வச்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. குழந்தைங்க கேட்குறப்போ அப்போ வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், முறுக்கு வந்து நல்லாவே கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு. டக்குன்னு வந்து ஒரு 15 மினிட்ஸு ஒரு 1/2 ஹவரில் வந்து ஈஸியாக வந்து இந்த முறுக்கு வந்து செஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இந்த முறுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் வந்து சுட்டு எடுத்தாச்சு. கடைசியாக வந்து கருவேப்பிலை தழையை வந்து பொரித்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான அரிசி முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதே அரிசி மாவில் வந்துட்டு தட்டையாகவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக மீதி இருந்த மாவில் தான் வந்து இந்த தட்டை வந்து செஞ்சு எடுத்துருந்தேங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆன்லைன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.